அப்துல் பாசித் புகாரி அவர்களே, இந்த வேண்டுகோளை கேளுங்கள். ஒரு மனிதன் கடனில் சிக்கும் போது அவனை குறை சொல்வது எளிது. ஆனால் அந்த மனிதனை அந்த கடனிலிருந்து மீட்க ஒரு கரம் நீட்டுவதுதான் உண்மையான சகோதரத்துவம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர் அப்துல் பாசித் புகாரி அவர்களே, இந்த வீடியோ உங்களை விமர்சிப்பதற்காக அல்ல, உங்களை குற்றவாளியாக்குவதற்காக அல்ல. உங்களுடைய நிலைமையை அறிந்து கொள்ளவும் உங்களுக்கு உதவ நினைக்கும் ஆயிரக்கணக்கான நல்ல உள்ளங்களுக்கு ஒரு தெளிவான வழியை காட்டவும் தான் இந்த வேண்டுகோள். சகோதரரே, உங்களை பற்றி பல்வேறு தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்களே நேரடியாக பதில் சொன்னால் என்ன? எந்த வியாபாரத்திற்காக பணம் பெறப்பட்டது? யாரிடமிருந்து எவ்வளவு பணம் பெறப்பட்டது? அந்த பணத்திற்கான ஒப்பந்தங்கள் என்ன? அந்த வியாபாரம் இப்போது எந்த நிலையில் இருக்கிறது? எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது? மொத்தமாக உங்களிடம் உள்ள கடன் எவ்வளவு? அந்த கடனை தீர்க்க உங்களிடம் இருக்கும் சொத்துக்கள் அல்லது வேறு வழிகள் என்ன? இவை அனைத்தையும் நீங்கள் ஒரு வீடியோவில் வெளிப்படையாக விளக்குங்கள். மக்களுக்கு உண்மை தெரிந்து கொள்ளட்டும். உங்களை நம்பியவர்களுக்கு தெளிவு கிடைக்கட்டும். உங்களுக்கு உதவ நினைப்பவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது புரியட்டும். சகோதரரே, உண்மையாகவே நீங்கள் கடன் நெருக்கடியில் இருக்கிறீர்கள் என்றால் தனியாக இந்த சுமையை சுமக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த உலகத்தில், இந்த உம்மத்தில் உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஒருவர் 100 ரூபாய் கொடுக்கலாம், ஒருவர் 1000 ரூபாய் கொடுக்கலாம், இன்னொருவர் தன்னால் முடிந்த அளவு பெரிய தொகையை கொடுக்கலாம். தொகையின் அளவு முக்கியமல்ல, அதன் பின்னால் இருக்கும் சகோதரத்துவம் தான் முக்கியம். ஆனால் உதவி பெறும் நடைமுறை முழுமையான வெளிப்படைத்தன்மையுடனும் சரிபார்க்கக்கூடிய தகவல்களுடனும் சட்டபூர்வமான முறையிலும் இருக்க வேண்டும். உங்களுடைய மொத்த கடன் தொகையை தெளிவாக சொல்லுங்கள். எவ்வளவு தொகை தேவை என்பதை சொல்லுங்கள். உதவி செய்ய விரும்புபவர்கள் பணம் அனுப்பக்கூடிய அதிகாரப்பூர்வமான மற்றும் பாதுகாப்பான வழியை அறிவியுங்கள். அப்போது உதவி செய்ய விரும்பும் நல்ல உள்ளங்கள் உங்களுக்காக முன்வர முடியும். ஒரு விஷயத்தை மட்டும் நினைத்து பாருங்கள். நாளை நம்மில் யாராவது இதே சூழ்நிலையில் சிக்கினால் நாம் என்ன எதிர்பார்ப்போம்? மக்கள் நம்மை கேலி செய்ய வேண்டுமா? அல்லது சகோதரா, கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம் என்று ஒரு கை நீட்ட வேண்டுமா? அதனால் தான் இந்த வீடியோ ஒரு குற்றச்சாட்டு அல்ல, இது ஒரு வேண்டுகோள், ஒரு சகோதரனின் வேண்டுகோள். சகோதரர் அப்துல் பாசித் அவர்களே, தயவு செய்து நீண்ட காலம் அமைதியாக இருக்க வேண்டாம். ஒரு தெளிவான விளக்க வீடியோ வெளியிடுங்கள். உங்கள் நிலைமையை மக்களுக்கு புரிய வையுங்கள். உண்மையில் உதவி தேவைப்பட்டால் உதவி கேட்பதில் அவமானம் இல்லை. ஆனால் உண்மை என்ன என்பதை வெளிப்படையாக சொல்வதில் தான் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அதன் பிறகு உங்களை ஆதரிக்க விரும்பும் நல்ல உள்ளங்கள் தங்களால் முடிந்ததை செய்வார்கள், இன்ஷா அல்லாஹ். இறுதியாக அல்லாஹ் உங்கள் சிரமங்களை நீக்குவானாக, உங்கள் கடன்களை தீர்க்க வழி ஏற்படுத்துவானாக, உங்கள் வாழ்வில் பரக்கத் வழங்குவானாக, உங்களுடைய குடும்பத்திற்கு நிம்மதியை வழங்குவானாக. மேலும் இந்த விவகாரத்தை வைத்து யாரையும் அவசரமாக குற்றம் சாட்டாமல், யாரையும் அவதூறாக பேசாமல் உண்மை வெளிவரும் வரை பொறுமையாக இருப்போம். ஏனென்றால் நாம் தீர்மானிப்பவர்கள் அல்ல, அல்லாஹ் தான் அனைத்தையும் அறிந்தவன். இந்த செய்தி பாசித் புகாரி அவர்களை சென்றடைய வேண்டுமா? அப்படியானால் இந்த வீடியோவை ஒரு முறை ஷேர் செய்யுங்கள். உங்கள் ஒரு ஷேர் அவருடைய நண்பர் ஒருவரை சென்றடையலாம், அவருடைய குடும்பத்தினரை சென்றடையலாம், அவருடைய ஆதரவாளர்களை சென்றடையலாம், அல்லது நேரடியாக அவரையே சென்றடையலாம். ஒருவேளை இந்த ஒரு ஷேர் மூலமாக ஒரு விளக்கம் வெளிவரலாம், ஒரு தீர்வு கிடைக்கலாம், ஒரு மனிதன் கடனில் இருந்து மீளலாம். அதனால் ஷேர் செய்யுங்கள். ஆனால் உண்மையை மதிப்போம், வெளிப்படைத்தன்மையை ஆதரிப்போம், சகோதரத்துவத்தை காப்போம். அல்லாஹ் அனைவருக்கும் நன்மை செய்வானாக. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.